الحمد لله الذي وعد فوفى وأوعد فوفى والصلاة والسلام على سيدنا محمد السيد الشرفاء ومسود الخلفاء وعلى آله وصحبه أهل الكرم والوفاء. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ما كان إبراهيم يهوديا ولا نصرانيا ولكن كان حنيفا مسلما وما كان من المشركين. صدق الله العلي العظيم. ஏழு வானங்களையும் பூமிகளையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்பு ஸமாவாத்தி வல் அர்த், அவனுக்கே புகழனைத்தும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். இவ்வுலகத்தில் வாழக்கூடிய முழு மனிதர்களுடைய நலனுக்காக வேண்டி அனுப்பி வைக்கப்பட்ட உத்தம நபிமார்கள், ரசூல்மார்கள், குறிப்பாக எங்களுடைய உயிரிலும் மேலான அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அந்நாளருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவினுடைய கட்டளைகளை இயன்ற அளவு எடுத்து நடக்குமாறும் அவனுடைய விலக்கல்களை முற்றுமுழுதாகவே தவிர்ந்து கொள்ளுமாறும் ஆரம்பமாக அடியானுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்னும் நசீஹத் செய்து கொள்கிறேன். ஊசிக்கும் அவ்வலம் பித்தக்வல்லாஹ். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இவ்வுலகத்தில், இப்பிரபஞ்சத்தில் அவனின் மூலமாக தேர்வு செய்யப்பட்டு அனுப்பப்பட்ட அத்துணை விதமான நபிமார்கள், ரசூல்மார்களையும், அது நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதல் அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை லட்சத்துக்கும் மேற்பட்ட தூதர்களை, நபிமார்களை அல்லாஹ் தஆலா இவ்வுலகத்தில் தேர்வு செய்து காலங்களுக்கு ஏற்றால் போல் பல சமூகங்களுக்காக வேண்டியும், பல கோத்திரங்களுக்காக வேண்டியும், பல தேசங்களுக்காக வேண்டியும் அல்லாஹ் தஆலா இவ்வுலகத்தில் அனுப்பி கொண்டே இருந்தான். கண்ணியத்துக்குரியவர்களே, அத்துணை விதமான நபிமார்கள், ரசூல்மார்களுக்கு மத்தியிலும் அல்லாஹ் தஆலா முழு மனித சமுதாயத்தினுடைய, முழு மனித குலத்தினுடைய முதல் நபியாக, முதல் மனிதனாக, முதல் தந்தையாக அபுல் பஷர் அல் அவ்வல் அல்லாஹ் தஆலா நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தேர்வு செய்தான். மேலும் முழு மனித சமுதாயத்தினுடைய முதல் ரசூலாக, அவ்வலு ரசூலின் இரண்டாவது தந்தையாக அபுல் பஷர் அஸ்ஸானி அல்லாஹ் தஆலா நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தேர்வு செய்தான். கண்ணியமானவர்களே, இஸ்லாமிக் ஹிஸ்டரியினுடைய பெர்ஸ்பெக்டிவில் இருக்கும் பொழுது அம்ம ஜமீ அல் பிலாத். கண்ணியமானவர்களே, நபி ஆதமுடைய வம்சத்தில் வந்த அனைத்து மனித சமுதாயமும் அந்த வெள்ளப்பெருக்கினால் மூழ்கடிக்கப்பட்டார்கள். அது நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களை சார்ந்த சில மனிதர்களையும் தவிர. இதனால் தான் வரலாற்று ஆசிரியர்கள் தெளிவுபடுத்தும் பொழுது அல்லாஹ் தஆலா நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு
4 ஆண் குழந்தைகளை கொடுத்திருந்தான். அதில் முதலாவது சாம் பின் நூஹ், இரண்டாவது ஹாம் பின் நூஹ், மூன்றாவது யாஃபிஸ் பின் நூஹ், நான்காவது கன்ஆன் பின் நூஹ். கண்ணியமானவர்களே, இந்த 4 ஆண் குழந்தைகளுக்கு மத்தியிலும் கன்ஆன் பின் நூஹ் என்பவனை தவிர முஷ்ரிக்காக அந்த ஃப்ளட்ல, அந்த தூஃபான் என்ற வெள்ளத்தில் மரணித்து விடுகிறான். இந்த கன்ஆன் என்ற நபி நூஹினுடைய மகனை தவிர ஏனைய 3 நபி நூஹினுடைய அந்த வம்சத்தின் மூலமாக, மகன்களின் மூலமாக, புதல்வர்களின் மூலமாகத்தான் இந்த உலகத்திற்கு மனித சமுதாயம் என்ற ஒன்று பெருக்கெடுக்க ஆரம்பிக்கிறது. மனித சமுதாயம் இந்த உலகத்தில் உருவாக ஆரம்பிக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இதனால் தான் வரலாற்றினுடைய பார்வையில் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அபுல் பஷர் அஸ்ஸானி, 2வது தந்தை என்பதாக அழைக்கப்படுகிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் இதனை நம்மவர்களுக்கு வர்ணிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் வஜஅல்னா துர்ரியதஹு ஹுமுல் பாகீன், வஜஅல்னா துர்ரியதஹு ஹுமுல் பாகீன், இந்த உலகத்தில் வாழக்கூடிய அத்துணை விதமான மனித சமுதாயமும் இந்த நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பரம்பரையிலிருந்து வந்த சமுதாயமாக கருதப்படுகிறார்கள். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வம்சாவளி நபி ஆதமோடு போய் இணைந்து ஜாயின் ஆகி கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முதல் மகனான சாம் பின் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ற இந்த சாமினுடைய பரம்பரையில் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திற்கு ஆச்சரியமான ஒரு நபியை கொண்டு வந்தான். இந்த உலகத்திற்கு ஆச்சரியமான ஒரு தூதரை அல்லாஹ் தஆலா தேர்வு செய்தான். கண்ணியமானவர்களே, முஸ்லிம்களாகிய நாம் அடிக்கடி இந்த knowledge of Islamic history, இஸ்லாமிய வரலாற்றினுடைய இந்த அறிவை நாம் சுமந்து கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, இந்த சாம் பின் நூஹினுடைய பரம்பரையில் அல்லாஹ் தஆலா அல் அபுல் முஷ்தரக் என்று அழைக்கப்படக்கூடிய தூதரான நபியான நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் இந்த உலகத்துக்கு கொண்டு வருகிறான். கண்ணியமானவர்களே, முதல் தந்தை நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம், 2வது தந்தை நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வரலாற்றினுடைய பார்வையில் அல் அபுல் முஷ்தரக் என்பதாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். காரணம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய 3 அடிப்படையான சமூகங்கள், 3 அடிப்படையான சமுதாயங்கள், அதில் முதலாவது அரபு சமுதாயம், 2வது யூத சமுதாயம், 3வது கிறிஸ்தவ சமுதாயம். இந்த 3 சமுதாயங்களும் கண்ணியமானவர்களே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பரம்பரையிலிருந்து தான் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துக்கு கொண்டு வருகிறான். இதனால் வரலாற்றினுடைய பார்வையில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல் அபுல் முஷ்தரக் என்பதாக அழைக்கப்படுகிறது. கண்ணியமானவர்களே, நான் பல இடங்களில் பகிர்ந்து கொள்வதுண்டோ, அது தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் திருமணம் முடித்தார்கள். முதல் மனைவி சாரா அலைஹிஸ்ஸலாம். திருமணம் முடித்த காலம் முதல் நபி இப்ராஹிமுக்கு அல்லாஹ் தஆலா சாராவின் மூலமாக ஒரு குழந்தையை கொடுக்கவில்லை. கண்ணியமானவர்களே, திருமணம் முடித்த காலம் முதல் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்து வந்த துஆ, ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், யா அல்லாஹ் எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து விடு. முஃபஸ்ஸிரீன்கள் தெளிவுபடுத்துகிறார்கள், நபி இப்ராஹிமுக்கு 80 வயதும் கடக்க ஆரம்பித்து விட்டது. அல்லாஹ் தஆலா குழந்தை பாக்கியம் என்ற ஒன்றை கொடுக்கவில்லை. சுப்ஹானல்லாஹ். இந்த தருணத்தில் சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தினம் தன்னுடைய கணவருடைய கவலையையும் ஆரோக்கியத்தையும் அவதானித்த பிற்பாடு சாரா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கணவர் இப்ராஹிமுக்கு பக்கத்தில் வந்து கூறினார்கள், என்னுடைய அன்பு கணவரே, இன்னர் ரப்ப கத் அஹரமனில் வலத், அல்லாஹ் தஆலா எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கவில்லை. என்னிடம் ஒரு மஷூரா இருக்கிறது, அந்த மஷூராவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். என்னுடைய அடிமை பெண்ணான ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள், அந்த ஹாஜரை நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா அந்த ஹாஜரின் மூலமாக உங்களுக்கு ஒரு குழந்தை தரக்கூடும். கண்ணியமானவர்களே, ஹாஜரை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருமணம் முடிக்கிறார்கள். அல்லாஹ் அக்பர்.
திருமணம் முடித்து கொஞ்சம் கால கூட கடக்கவில்லை. முஃபஸ்ஸிரூன்கள், வரலாற்று ஆசிரியர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள், நபி இப்ராஹிமுடைய 86வது வயதை அடையக்கூடிய தருணத்தில் அல்லாஹ் தஆலா ஹாஜரின் மூலமாக நபி இப்ராஹிமுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு குழந்தையை கொடுத்தான். அந்த குழந்தை தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். கண்ணியமானவர்களே, அந்த குழந்தையை எடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறார்கள். காலங்கள் கடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நபி இப்ராஹிமுடைய கல்வியில் இருந்த ஒரு ஆழமான ஒரு கவலை, அல்லாஹ் எனக்கு சாராவின் மூலமாக ஒரு குழந்தையை கொடுக்கவில்லையே, சாராவின் மூலமாக ஒரு ஆண் குழந்தை அல்லாஹ் எனக்கு வழங்கவில்லையே. கண்ணியமானவர்களே, காலங்கள் கடந்து கொண்டு போகிறது. 15 வருடங்கள் கடக்குது. அறிஞர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள், அல்லாஹ் தஆலா இந்த தருணத்தில் தான் அவன் முடிவு செய்கிறான், சாராவின் மூலமாக நபி இப்ராஹிமுக்கு ஒரு குழந்தையை கொடுப்பதற்காக வேண்டி ஜிப்ரீல் இந்த பஷாரத்தை நபி இப்ராஹிமுக்கும் சாராவுக்கும் கொண்டு செல்லுங்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பஷாரத்தை எடுத்துக்கொண்டு பூமிக்கு சமூகம் தருகிறார்கள். குர்ஆன் எங்களோடு பகிர்ந்து கொள்கிறது, வம்ரஅத்துஹு காயிமத்துன் ஃபضحكت فبشرناها بإسحاق ومن وراء إسحاق يعقوب. சாரா, உங்களுக்கு நாம் ஒரு குழந்தையை கொடுக்க போகிறோம். கண்ணியமானவர்களே, நபி இப்ராஹிமுக்கு 100 வயதும் கடந்து விட்டது. சில அறிஞர்கள் கூறுகிறார்கள் 120 வயது நபி இப்ராஹிம் அடைந்து விட்டார்கள். சாரா 90 வயதையும் கடந்து விட்டார்கள். சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டாங்க, மலக்குமார்களே, எங்களுக்கு நாம் உடம்பால் பலகீனமானவர்களாக இருக்கிறோம், எங்களுக்கு எப்படி அப்பா இந்த வயதுல எங்களுக்கு ஒரு குழந்தையை பெற்றெடுக்கணும்? அது உலகத்தினுடைய பார்வையில் இம்பாசிபிளான ஒரு விடயம். கண்ணியமானவர்களே, மலக்குமார்கள் பதில் கூறினார்கள், இது அல்லாஹ் தஆலாவினுடைய முடிவாக இருக்கிறது. உங்களுக்கு அல்லாஹ் இஸ்ஹாக் என்ற குழந்தையை கொடுக்க போகிறான். கண்ணியமானவர்களே, இஸ்ஹாக் என்ற குழந்தையை சுமக்க ஆரம்பிக்கிறார்கள். காலங்கள் கடக்கும் பொழுது ஹாஜர் சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி இஸ்ஹாக்கை சுமந்து பெற்றெடுக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இந்த தருணத்தில் தான் முஸ்லிம்களாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு இரத்தத்தில் பிறந்த 2 சகோதரர்கள், ஒரு தந்தைக்கு பிறந்த 2 சகோதரர்கள். முதல் சகோதரன் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இரண்டாவது சகோதரன் நபி இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். கண்ணியமானவர்களே, இந்த இடத்தில் தான் வரலாறு மாற்றமடைகிறது. இந்த இடத்தில் தான் உலகத்தினுடைய வரலாறு மாற்றமடைந்து பரவ ஆரம்பிக்கிறது. அல்லாஹ் நபி இஸ்ஹாக் ஒரு குழந்தை கொடுத்தான். அந்த குழந்தையுடைய பேர் தான் நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அந்த நபி யாக்கூபுக்கு அல்லாஹ் 12 குழந்தைகளை கொடுத்தான். சூரத்து யூசுப் நம்மவர்களுக்கு வர்ணித்துக் கொண்டிருக்கிறது. அந்த 12 குழந்தைகளில் விசேடமான ஒரு மகன் தான் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். கண்ணியமானவர்களே, நபி யாக்கூபுக்கு ஒரு பேர் இருக்குது வரலாற்றுல, இஸ்ராயில் என்பதாக அழைக்கப்படும். சுப்ஹானல்லாஹ், நபி யாக்கூபுடைய அந்த வம்சம் தான் பனு இஸ்ராயில் என்பதாக அழைக்கப்படுகிறது. கண்ணியமானவர்களே, இந்த பனு இஸ்ராயிலுக்கு தான் அல்லாஹ் தஆலா யூதர்கள் என்பதாக நாம் அழைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த யூதர்களுக்குத்தான் அல்லாஹ் நபி மூசாவை தேர்வு செய்து இந்த உலகத்தில் நபித்துவத்தை கொடுத்தான். இதே வம்சத்தில் வந்த அதே கலெக்டிவிட்டி அல்லாஹ் தஆலா நபி ஈசாவை தேர்வு செய்து இன்ஜீல் வேதத்தை கொடுத்து நபித்துவத்தை அல்லாஹ் கொடுத்தான். கண்ணியமானவர்களே, இந்த வம்சத்தில் தான் நபி இப்ராஹிமுடைய, நபி இஸ்ஹாக்கினுடைய, நபி யாக்கூபினுடைய பரம்பரையில் நபி மூசாவும் நபி ஈசாவும் நபித்துவம் கொடுத்து அனுப்பப்படுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ், வரலாற்றில் ரிவாயத்துகளை நம்மவர்களுக்கு பார்க்கலாம். அக்ஸரம் மின் அல்ஃப் நபி, more than 1000 prophets. கண்ணியமானவர்களே, இந்த உலகத்தில் நபி யாக்கூபுடைய பரம்பரைக்கு மாத்திரம், அந்த பனு இஸ்ராயீலுக்கு மாத்திரம் 1000க்கும் மேற்பட்ட நபிமார்களை அல்லாஹ் தேர்வு செய்து அனுப்பியிருக்கிறான். ஆனால் நபி இஸ்மாயிலுடைய பரம்பரையில் அல்லாஹ் எந்த நபியையும் இந்த உலகத்தில் தேர்வு செய்யவில்லை. கண்ணியமானவர்களே, நபி இஸ்மாயிலுடைய வரலாறு மாற்றமடைகிறது. ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அரபு தேசத்தில் தன்னுடைய கால் பாதத்தை வைக்கிறார்கள். அல்லாஹ் அக்பர். அரபு வம்சங்களோடு நபி இஸ்மாயிலுடைய பரம்பரையும் ஹாஜருடைய பரம்பரையும் தொடர்பாக ஆரம்பிக்கிறது. கண்ணியமானவர்களே, இந்த இடத்துல தான் எந்த நபியையும் அல்லாஹ் நபி இஸ்மாயிலுடைய பரம்பரையில் கொண்டு வரவில்லை, except our beloved prophet Muhammad sallallahu alaihi wasallam.
எங்களுடைய அன்புக்குரிய தூதரான முஹம்மது ரசூல் அவர்களை தவிர எந்த நபியையும் அல்லாஹ் தஆலா நபி இஸ்மாயிலுடைய பரம்பரையில் அல்லாஹ் கொண்டு வரவில்லை, அன்பு ரசூல் அவர்களை தவிர. கனிமார்களே, இந்த இடத்துல தான் இந்த உலகத்தில் 3 விதமான சமுதாயங்கள் உருவாகின்றன. 3 விதமான சமுதாயங்கள் உருவாகின்றன. அரபு சமுதாயம் அது நபி இஸ்மாயிலுடைய பரம்பரையில் உருவாகின்றன. கனிமார்களே, யூத சமுதாயம், கிறிஸ்தவ சமுதாயம் நபி யாக்கூபினுடைய நபி இஸ்ஹாக்கினுடைய பரம்பரையில் உருவாகின்றன. கனிமார்களே, இந்த விடயத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ணாம அடுத்த கட்டத்துக்கு எனக்கு போறதுக்கு இயலாது. நேரம் இடம் கொடுக்காவிட்டாலும் அது கம்பல்சரி, இதை நான் தெளிவுபடுத்தி ஆகணும். கனிமார்களே, இந்த யூதர்கள் என்பவர்கள் யார்? முழு உலகத்தையுமே ஆட்டிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த யூத வழிபாடுகள், யூத வம்சங்கள் என்பவர்கள் யார்? கனிமார்களே, உலமாக்கள் முன்னால் இருக்கிறார்கள், கேட்டு பாருங்கள். சூரத்துல் ஃபாத்திஹாவுல கைரில் மக்தூபி அலைஹிம் என்ற அந்த வேர்ஸ்ல இருந்து குர்ஆனினுடைய கடைசி சூறாவான சூரத்துன் நாஸ் லபீப் பின் அஸம் என்ற யஹூதியுடைய வரலாறை அல்லாஹ் பேசுகிறான். குர்ஆனினுடைய ஆரம்ப தருணத்திலிருந்து இறுதி வசனம் வரைக்கும் யூதர்களை பற்றி குர்ஆன் எச்சரித்துக் கொண்டிருக்கிறது. குர்ஆன் ஹதீஸில் அல்லாஹ் யூதர்களை பற்றி, அல்லாஹ் அவர்களுடைய ஃபித்னாக்களை பற்றி நம்மவர்களுக்கு விவரித்துக் கொண்டிருக்கிறான். கனிமார்களே, இந்த சமூகத்துல ஒரு தவறுதலான ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அது தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மார்க்கம் யஹூதியத் என்று, நபி மூசாவுக்கு வழங்கப்பட்ட மார்க்கம் யஹூதியத் என்ற தவறான ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த சமூகத்தில் இருந்து கொண்டிருக்குது. கனிமார்களே, நபி மூசாவுக்கு அல்லாஹ் கொடுத்த மார்க்கம் என்ன? நபி மூசாவுக்கு அல்லாஹ் வழங்கிய ரிலிஜன் என்னது? நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடக்கம், கனிமார்களே, அன்பு ரசூலுல்லாஹ் அவர்கள் வரைக்கும் அத்துணை நபிமார்களுக்கும் அல்லாஹ் கொடுத்த மார்க்கம் ஒன்று தான், அதுதான் இஸ்லாம் மார்க்கம். அதுதான் ரிலிஜன் ஆஃப் இஸ்லாம். கனிமார்களே, நபி மூசாவுக்கு அல்லாஹ் கொடுத்த வேத புத்தகம் தௌராத், நபி ஈசாவுக்கு அல்லாஹ் கொடுத்த வேத புத்தகம் இன்ஜீல், அன்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கொடுத்த வேத புத்தகம் குர்ஆன். கனிமார்களே, அந்த தௌராத் புத்தகத்தை, அந்த வேதத்தை அந்த காலத்தில் இருந்த இந்த மனிதர்கள் மாற்றி திரிவுபடுத்தி, அதனை மாசுபடுத்தி, அதனை ஆல்டரேஷன் பண்ணி தங்களை ஒரு யூத சமுதாயமாக அறிமுகப்படுத்திக் கொண்டவர்கள் தான் இந்த யூதர்களாக இருக்கிறார்கள். கனிமார்களே, அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கூட்டத்தோடு பேசுறாங்க. வகால மூசா யா கௌமி இன் குன்தும் ஆமன்தும் பில்லாஹ் ஃபதவக்கலு அலைஹி இன் குன்தும் முஸ்லிமீன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்தை பார்த்து கூறுகிறார்கள், ஏ முஸ்லிமான சமுதாயமே, நீங்கள் முஸ்லிம்களாக இருந்தால் படைத்தவன் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்துக் கொள்ளுங்கள். கனிமார்களே, முஃபஸ்ஸிருங்கள் தெளிவுபடுத்தினார்கள், அந்த நபி மூசாவுடைய சமுதாயம் முஸ்லிம்களாக அல்லாஹ் குர்ஆனில் வர்ணித்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் தஆலா நபி மூசாவுக்கு கொடுத்த மார்க்கம் தெளிவான இஸ்லாம் மார்க்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. கனிமார்களே, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல நபி அவங்க முன்னால் அமர்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு கூட்டம் நபியர்களை சந்திப்பதற்கு சமூகம் தந்தார்கள். அதுல யூதர்களில் விசேடமான ஃபாதர்ஸ், பிஷப்ஸ் முன்னால வந்து நின்றாங்க. அதே சந்தர்ப்பத்துல கிறிஸ்தவர்களில் முக்கியஸ்தவர்கள் நஜ்ரான் தேசத்திலிருந்து சமூகம் தந்திருந்தார்கள். இப்னு அப்பாஸ் அவர்கள் இந்த நரேஷனை முன்வைக்கிறாங்க. ரசூல் அவர்களுக்கு முன்னால ஒரு ஆர்கியூமெண்ட் உண்டாக ஆரம்பிக்குது. அந்த தருணத்துல தான் யூதர்கள் கூறினார்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால, யா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு தெரியுமா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நபி இப்ராஹிமை பற்றி பேச ஆரம்பித்தார்கள். ப்ராஃபட் இப்ராஹிம் என்பதாக அவர்கள் அழைப்பார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் இந்த உலகத்தில் பியோர் யூதனாக தேர்வு செய்து அனுப்பினான் என்ற வாதத்தை முன்வைத்தார்கள். கனிமர்களே, அதை முன்வைச்ச அடுத்த கணம் பக்கத்தில் இருந்த கிறிஸ்தவர்கள் கூறினார்கள், அவர்கள் கூறுவது தவறு, அல்லாஹு தஆலா நபி இப்ராஹிமை இந்த உலகத்துக்கு நஸ்ரானியாகத்தான் இந்த உலகத்தில் தேர்வு செய்து அனுப்பினான். கனிமர்களே, இந்த தருணத்துல தான் அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவான
ஒரு வாச அல்லாஹ் ரிவீல் பண்றான். மா கான இப்ராஹீமு யஹூதியன் வலா நஸ்ரானியன். யா ரசூலல்லாஹ், நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்தில் யஹூதியாகவோ நஸ்ரானியாகவோ இந்த உலகத்தில் வாழவில்லை. வலாக்கின் கான ஹனீஃபன் முஸ்லிமன், பியோ தெளிவான முஸ்லிமான ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். எந்த விதமான ஷிர்க்குடைய காரியத்திலும் தன்னை ஈடுபடுத்தவில்லை. இந்த குர்ஆன் வசனத்தின் பேர்கள் ஓதிய பிற்பாடு தான் யூதர்கள் அந்த இடத்திலிருந்து திரும்பி சென்றார்கள். கனிமர்களே, இன்றைக்கு உலகத்துல வாதாட்டங்கள் உருவாகுது. அல் அபுல் முஷ்தரக் என்ற இந்த பெயரை வைத்து அல்லாஹ் நபி இப்ராஹிமுடைய பரம்பரையில் 3 விதமான சமுதாயத்தவர்களை அனுப்பியிருக்கிறான். அந்த 3 விதமான சமுதாயத்தவர்களும் முஸ்லிம்களாக இஸ்லாம் மார்க்கம் கொடுக்கப்பட்டவர்களாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, இந்த யூதர்களுக்கு பலவிதமான பெயர்களை கொண்டு அழைக்கப்படுகிறது. நாம் அதனை புரிந்து கொள்ள வேண்டும். அதில் முதலாவது, எங்களுடைய சமூகத்துல நாங்க பிரபல்யமாக பேசுறது அல் யஹூத், ஜூஸ் என்பதாக அழைப்போம். யூதர்கள். இந்த யஹூத் என்ற வேர்ட் நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய 12 குழந்தைகள் ஒருவர் யஹூதா பின்த் யாக்கூப், யஹூதா பின் யாக்கூப் என்ற அந்த யஹூத் என்ற வார்த்தையோடு இணைத்து யூதர்கள் யஹூதிகள் என்ற பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. இரண்டாவது கண்ணியமார்களே, அவர்களுக்கு பனு இஸ்ராயில் என்று அழைக்கப்படுகிறது. குர்ஆன் அல்லாஹ் தஆலா பல இடங்களில் யா பனி இஸ்ராயில், யா பனி இஸ்ராயில் என்பதாக யூதர்களை அல்லாஹ் அழைத்துக் கொண்டிருக்கிறான். பனு இஸ்ராயில் என்பது இஸ்ராயிலுடைய குழந்தைகள். இஸ்ராயில் என்பது நபி யாக்கூபுடைய இன்னொரு பேர். அது அரபிக்கு நாங்க டிரான்ஸ்லேஷன் பண்ணினோம்டா, இஸ்ராயில் என்ற வேர்ட் அப்துல்லா என்ற கருத்தை கொடுக்கும். இஸ்ரா என்ற வேர்ட் அப்த் என்ற கருத்தை கொடுக்கும். ஈல் என்ற வேர்ட் அல்லாஹ் என்ற கருத்தை கொடுக்கும். இஸ்ராயில் என்பது நபி யாக்கூபுடைய வம்சத்திற்கு, நபி யாக்கூபுடைய பிச்சரங்களுக்கு கூறப்படும். இதனால் தான் குர்ஆன் பனு இஸ்ராயில் என்பதாக வர்ணித்துக் கொண்டிருக்கிறது. நபிமார்களே, மூன்றாவது ஒரு பேர் இருக்குது, அஹ்லு கிதாப். அஹ்லு கிதாப். எப்பொழுது அல்லாஹ் நபி ஈசாவை நபியாக தேர்வு செய்து அனுப்பினானோ அதற்கு பின்னால் உருவான பேர் தான் அஹ்லு கிதாப். நான்காவது ஒரு பேர் இருக்குது கண்ணியமானவர்களே, இன்னைக்கு சமூகத்துல இட் இஸ் a part of Jews என்று சொல்லும். அதுதான் it is called Illuminati. Illuminati என்ற பெயர்களை கொண்டு அழைக்கப்படுகிறது இந்த யூதர்களுடைய ஒரு பகுதி. எனவே பலவிதமான பெயர்களை கொண்டு அறிமுகமான ஒரு கூட்டம் தான் இந்த யூத சமுதாயம். கண்ணியமானவர்களே, இன்றைக்கு உலகத்துல ஆக ஜனத்தொகையால் குறைவான ஒரு சமூகம் இருக்கும் என்றா அல்லாஹ் அக்பர், அது 2 கோடியை கூட கடக்காது. இன்னும் சில கருத்தின் பிரகாரம் 90 லட்சங்கள் 1 கோடியை கூட கடக்காத ஒரு சமூகம் தான் யூத சமுதாயம். ஆக குறைவான சமுதாயமாக இருந்தும் கூட அல்லாஹ் அக்பர், இன்று உலகத்தில் துறை சார்ந்தவர்களும், இன்று உலகத்தில் அறிவில் சிறந்தவர்களும், இன்று உலகத்தில் பலவிதமான டெக்னாலஜிஸ் தன்னுடைய கையில் வைத்தவர்களுமாக கருதப்படக்கூடிய ஒரு சமூகம் இருக்கும் என்றால் இன்று உலகத்தில் யூத சமுதாயமாகத்தான் பார்க்கப்படுகிறார்கள். இதனால தான் சமூகத்துல யூதர்களுக்கு ஒரு பேர் இருக்குது, அது திங்க் டேங்க்ஸ் என்பதாக அழைக்கப்படும். திங்க் டேங்க்ஸ். கனிமர்களே, அவர்களை விட சிறந்த அறிவாளிகள் உலகத்தில் கிடையாது. இந்த உலகத்துல 90% நோபல் பரிசுகளை பெற்றவர்கள் யூத சமுதாயம் உலகத்தினுடைய பார்வையில். கனிமர்களே, அதற்கு அடிப்படையான காரணங்கள் அவருடைய வாழ்க்கை முறையில் காணப்படுகிறது. ஒரு பெண் அரபி, ஒரு பெண் யூத சமுதாயத்தில் கன்சீவ் ஆகிட்டாள் என்றா அந்த பெண் குழந்தையை பெற்றெடுக்கும் வரைக்கும் அந்த பெண்ணுக்கு ஒரு ட்ரைனிங் சென்டர் கொடுக்கப்பட்டு முழுமையாக பயிற்சி கொடுக்கப்படும். 3 விடயங்கள் கற்பிக்கப்படும். மேத்தமேட்டிக்ஸ் கற்பிக்கப்படும், சயின்ஸ் கற்பிக்கப்படும், அந்த சந்தர்ப்பத்தில் இசை கொடுக்கப்படும். இதனால் தான் ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள், யூத சமுதாயம் இந்த உலகத்தில் அறிவில் சிறந்தவர்களாக பார்க்கப்படுகிறார்கள். கனிமார்களே, சமூகத்தில் இன்றைக்கு நாங்க சின்ன குழந்தைகள் இருந்து வாலிபர்கள் வரைக்கும் சீரழிறதுக்கு அடிப்படையான காரணங்கள் உண்டோ எங்களோட மொபைல் போன்ல இருக்கக்கூடிய கார்ட்டூன்ஸும், எங்களோட மொபைல் போன்ல இருக்கக்கூடிய கேம்ஸும். அல்லாஹ் அக்பர், இந்த கேம்ஸையும் இந்த கார்ட்டூன்ஸையும் கிரியேட் பண்ணி அதை முதலாவது உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியவன் இந்த யூதர்கள் தான்.
கனிமார்களே, ஆனால் யூத சமுதாயத்தில் எந்த குழந்தைகளுக்கும் அவர்களுடைய மொபைல் போன்ல ஒரு கேம் எடுத்து டவுன்லோட் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணி அதனை பிளே பண்றதுக்குரிய எந்த அனுமதியும் கிடையாது. அந்த போன் ஒர்க் ஆகாது. இந்த உலகத்தில் அழகு ராணி காம்படிஷனை உருவாக்கினவங்க யூதர்கள். ஆனால் யூதர்களில் எந்த பெண்களும் அந்த போட்டியில் பங்கெடுப்பது கிடையாது. தட் இஸ் வேஸ்ட் அவர்களுக்கு தெரியும். கனிமார்களே, இந்த உலகத்தில் ட்ரக்ஸை முழுமையாக உலகத்தில் அறிமுகப்படுத்தி உள்ரங்குமாக சமுதாயத்தை வழிகெடுப்பதற்காக வேண்டி ட்ரக்ஸை முன்னால கொண்டு வந்தவர்கள் யூதர்கள். இந்த உலகத்தில் யுத்தங்களை உருவாக்கக்கூடியவர்கள் யூதர்கள். இந்த உலகத்தில் ஆயுத சப்ளை முன்வைக்கக்கூடியவர்கள் யூதர்கள். கனிமார்களே, அண்மை காலத்தில் உருவான பல நிகழ்வுகளை கண்டால பார்க்கலும் யுத்தங்களுக்கு அடிப்படையாக முன்னிற்கக்கூடியவர்கள் யூதர்கள். அல்லாஹ் அக்பர். ஒரு ஆச்சரியமான செய்தி என்ன தெரியுமா? ஒரு யூத பெண்ணை ஒரு யூதன் திருமணம் முடிக்கணும்டா அவர்களுடைய மெயின் கண்டிஷன், அந்த யூதத்தில் அந்த பெண்ணை திருமணம் முடிக்கக்கூடிய அந்த மனிதன் அவன் தன்னுடைய கல்வி பகுதியில் தன்னுடைய கல்வி பயணத்தில் தன்னுடைய அறிவில் தலை சிறந்தவனாக இருக்க வேண்டும். வெல் எஜுகேட்டடாக இருக்கணும். அவன் PhD ஹோல்டராக இருக்கணும். அப்படியான ஒரு மனிதனுக்கு மாத்திரம் தான் யூத பெண்ணை திருமணம் முடிக்க முடியும். கனிமார்களே, ஆச்சரியம் என்ன தெரியுமா? உலகத்தில் 8 பில்லியன் பீப்புள் இருக்கிறாங்க. 800 கோடி மக்கள் இருக்கிறார்கள். 800 கோடி மக்களையும் 750 கோடிக்கு மேற்பட்ட மக்களை இன்று சிறு தொகையான யூத மக்கள் கண்ட்ரோல் வைத்திருக்கிறார்கள். வெறுமனே 750 கோடி மக்களை இந்த யூத சமுதாயம் 1 கோடி அல்லது 2 கோடி கூட கடக்கல்ல அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். கனிமார்களே, ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. நான் அல்லாஹ் பாதுகாக்கணும், ஒரு முஸ்லிமான மனிதன் வேறொரு மதத்துக்கு முர்த்ததாகிறான்டா அந்த மதம் அவனை கபூல் செய்யும். அதே போல் வேற மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் இஸ்லாமிய மார்க்கத்துக்குள்ளா நுழைகிறான் என்றால் இஸ்லாம் மார்க்கம் அவனை வெல்கம் பண்ணும். ஆனால் யூத மதத்திற்கு எந்த மனிதனும் செல்ல முடியாது. யூதனாக எவனுக்கு மாற முடியாது. இது அவர்களுடைய கலாச்சாரம், அவருடைய நம்பிக்கை, அவருடைய கோட்பாடு. சுப்ஹானல்லாஹ். அவர்கள் எந்த தாயுடைய வயிற்றில் யூத தாயுடைய வயிற்றில் பிறக்கக்கூடியவர்களுக்கு மாத்திரம் தான் யூதன் என்ற பெயரை கொடுப்பார்கள். அதை தவிர எந்த மனிதனாக இருந்தாலும் யூத மதத்திற்கு செல்ல முடியாது. அண்ணாவர்களே, சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு கோட்பாடுகளையும் இவ்வளவு வித்தியாசமான பண்புகளையும் கொண்டவர்கள் தான் யூதர்கள். உண்மையிலேயே நாங்க குர்ஆனை பிரட்டி பார்ப்போம் என்ற கண்ணியமானவர்களே, அல்லாஹ் அக்பர். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துக்கு அனுப்பிய சமுதாயத்தவர்களில் அந்த யூதர்களுக்கு கொடுத்த நியமத்துகளை போன்று எந்த சமுதாயத்துக்கும் அல்லாஹ் இவ்வாறான நியமத்தை அல்லாஹ் கொடுக்கல. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் யூதர்களுக்கு மேக கூட்டங்களை கொண்டு நிழல் கொடுத்தான். அல்லாஹ் தஆலா யூதர்களுக்கு சூரத்திலிருந்து அல்லாஹ் உணவு இறக்கி வைத்தான். அல்லாஹ் யூதர்களை பாதுகாப்பதற்காக வேண்டி கடலை அல்லாஹ் பிளந்து கொடுத்தான். அல்லாஹ் யூதர்கள் தண்ணீர் குடிப்பதற்காக வேண்டி கற்பாறையை பிளந்து கொடுத்தான். எண்ணற்ற நியமத்துகள் அருட்கொடைகள் கொடுக்கப்பட்ட ஒரு சமூகம் யூத சமுதாயமாக பார்க்கப்படுகிறது. ஆனா இன்னும் ஒரு பகுதிக்கு கண்ணியமானவர்களே, இந்த உலகத்துல அதை நாங்க விளங்கணும். அல்லாஹ் தஆலா அவனுடைய சாபத்தையும் அல்லாஹ் தஆலா அவனுடைய கோப பார்வையையும் அல்லாஹ்வுடைய லானத்தையும் அதிகமாக அடைந்து கொண்ட ஒரு சமூகம் இருக்குமெண்டா அது யூத சமுதாயத்தை தவிர வேற எந்த சமுதாயமும் கிடையாது. கனிமர்களே, இந்த யூதர்களுடைய ஃபித்னா இன்று நேற்று ஆரம்பித்ததல்ல. நபி மூசாவுடைய காலத்திலிருந்தே யூதர்களுடைய ஃபித்னா ஸ்டார்டிங் ஆகிட்டு. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பலஸ்தீன் மக்களை நோக்கி போறாங்க. பலஸ்தீன் பூமியை யுத்தம் செய்யறதுக்காக வேண்டி அங்கு படைகள் தயாராக இருக்கின்றன. யூதர்கள் மூசாவுக்கு பின்னால் இருக்கிறார்கள். பலஸ்தீனுடைய பூமி நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த தருணத்தில் கண்ணியமார்களே, நபி மூசாவை பார்த்து கூறினார்கள் யூதர்கள், மூசா இத்ஹப் அன்த வ ரப்புக ஃபகாத்திலா, எங்களுக்கண்டா யுத்தம் செய்யறதுக்கு வாரத்துக்கு இயலாது, நீங்களும் ஒரு ரப்பும் மாத்திரம் போய் யுத்தம் செய்து கொள்ளுங்கள். கண்ணியமானவர்களே, நபி மூசாவை நடுத்தெருவில் விட்டு அலறிவிட்டார்கள். படைகள் முன்னால் இருக்கின்றன. அந்த படை வாபஸ் ஆகுது.
நாம் யுத்தம் செய்ய வரமாட்டோம். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 40 தினங்கள் அல்லாஹ்வை தரிசிப்பதற்காக வேண்டி அவருடைய சகோதரன் ஹாரூனை விட்டு செல்கிறார்கள். என்னுடைய கூட்டம் பனூ இஸ்ராயீலை கவனித்துக் கொள்ளுங்கள். 40 தினங்கள் வீட்டுக்கு வராங்க, இடத்துக்கு வராங்க, ரீச் ஆகிறாங்க. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவதானிக்கிறார்கள், அந்த பனூ இஸ்ராயீல் ஒரு மாட்டு கன்றை எடுத்து வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அல் இஜில். வந்த ஆத்திரத்துல ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுடைய தாடியை பிடித்து இழுத்தார்கள். ஹாரூன், இவர்கள் அத்துமீறி விட்டார்கள், ஷிர்க் செய்து விட்டார்கள். என்ன நடந்தது? ஹாரூன் சொன்னாங்க, கனிமார்களே, அவ்வளவு முஅஜிஸாக்கள் காட்டப்பட்டவர்கள், அல்லாஹ்வுடைய நுஸ்ரத்துகள் நிஅமத்துகள் வழங்கப்பட்டவர்கள் சொன்னாங்க, அல்லாஹ் உங்களுக்கு கண்ணால காட்டுங்க. அன்புக்குரியவர்களே, இந்த ஃபித்னா ஆரம்பமாகி கனிமார்களே, நபி ஈசா என்று நினைத்து யூதர்கள் நபி ஈசாவை கொலை செய்தார்கள், சிலுவையில் அறைந்தார்கள். அதுக்கு பின்னாலே யூதர்கள் சொன்னாங்க, இன்னா கதல்னல் மஸீஹ ஈஸா இப்னு மரியம், நாங்க ஈசாவையும் கொலை செய்து விட்டோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமா கதலூஹு வமா ஸலபூஹு வலாக்கின் ஷுப்பிஹ லஹும். இந்த யூதர்கள் ஈசாவை கொலை செய்யவும் இல்லை, ஈசாவை சிலையில் அறையவும் இல்லை. அல்லாஹ் தஆலா ஈசாவை உயர்த்தி விட்டார் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். இந்த இடத்துல தான் கிறிஸ்துவ மக்களும் முஸ்லிம்களும் நாங்கள் டிஃபர்ட் ஆகிறோம். அவங்க சொல்லுவாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள். முஸ்லிம்கள் நாம் கூறுவோம், ஈசாவை நபியாக நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறோம். அல்லாஹ் அவரை உயர்த்தி விட்டான், அல்லாஹ் அவரை உயர்த்தி விட்டான். அன்புக்குரியவர்களே, சுப்ஹானல்லாஹ், நபிமார்கள் மீது கை வைத்தார்கள். கை வைத்து வாலிபர்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த சமூகத்தில் தலையிலிருந்து கால் வரைக்கும், இந்த பாதம் வரைக்கும் யூதர்களுடைய கலாச்சாரங்கள் உடம்பில் பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், நபிமார்களையும் ரசூல்மார்களையும் கேவலப்படுத்திய சமூகம் தான் யூத சமுதாயம். நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கூறினார்கள், நபி தாவூத் ஒரு விபச்சாரர் என்று. அல்லாஹ் பாதுகாக்கணும். நபி சுலைமானுக்கு கூறினார்கள், நபி சுலைமான் மூர்த்தத் என்று. நபி லூத்தை பார்த்து கூறினார்கள், நபி லூத் மது அருந்தி விட்டு ஜினா செய்தார் என்று. அவர்களுடைய நம்பிக்கை இதுவெல்லாம். கடிமர்களே, சுப்ஹானல்லாஹ், காலங்கள் கடந்து 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 இன்றைக்கு நாங்க எத்தனை பேர் துவா செய்திருப்போம். இன்றைக்கு நாங்க யாரும் துவா செய்தவர்கள் யாரும் இல்லை. இன்னைக்கு பலஸ்தீன் மக்களுடைய அந்த கண்ணீரை பார்த்து நாங்களும் அழுது கொண்டிருக்கிறோம். சில குழந்தைகளை பார்த்து நாங்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறோம். கனிமார்களே, பெண்களை பார்த்து நாம் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று வரைக்கும் யூதர்களுடைய சதி தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறது. ஆனால் நம் உடம்புக்குள்ளாலும், நம் கல்வுக்குள்ளாலும், நம் வெளியங்கத்துக்குள்ளாலும் யூதர்களுடைய கலாச்சாரங்கள் ரிஃப்ளெக்டாக இருக்குது. கனிமார்களே, இது வரைக்கும் இது பிரதிபலிச்சு சென்றா அன்பு ரசூலுல்லாஹ் வரைக்கும், அன்பு ரசூலுல்லாஹ் வரைக்கும் அவர்கள் ஹந்தக் யுத்தத்தை நிறைவு செய்து வீட்டுக்கு சமூகம் தந்தார்கள். ஹந்தக் யுத்தத்தை உருவாக்கியவர்கள் யூதர்கள். ஆனா அந்த யுத்தத்துல யூதர்கள் கலந்து கொள்ளல. ரசூலுல்லாஹ் குளிச்சு கொண்டிருக்கிறாங்க. ஆயுதங்களை கையில எடுத்து கீழே வைக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், கத் வதஅதும் அஸ்லிஹதக்கும், உங்களுடைய ஆயுதத்தை நீங்கள் வைத்து விட்டீர்களா? இல்லை ஜிப்ரீல், யா ரசூலல்லாஹ், அதை எடுத்துக்கொண்டு நீங்கள் ஹைபருக்கு செல்லுங்கள். ஹைபரில் யூதர்கள் இருக்கிறார்கள். அந்த ஹைபருடைய கண்ட்ரோலோட கையறிங்க. ரசூலுல்லாஹ் அவர்கள் ஹைபரை நோக்கி செல்கிறார்கள். அன்னைக்குவர்களே, முழு ஹைபரும் யூதர்களுடைய கண்ட்ரோல் இருந்தது, ரசூலுல்லாஹ்வுடைய கண்ட்ரோலுக்கு வருகிறது. நபி அங்கு முன்னால் அமர்ந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த தருணத்துல தான் ஒரு யூத பெண்மணி ஸைனப் பின்த் ஹாரிஸா ஒரு ஆட்டு மாமிசத்தை எடுத்து கொண்டு வந்து ரசூலுல்லாஹ்வுடைய கையில கொடுத்தா, யா ரசூலுல்லாஹ், நீங்க சாப்பிடுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மாமிசத்தை எடுத்து நஹஷன் ஒரு கடி கடித்தார்கள். கடித்த பிற்பாடு அந்த மாமிசம் பேச ஆரம்பித்தது. யா ரசூலுல்லாஹ், இந்த மாமிசத்தை சாப்பிட வேண்டாம், இதில் நஞ்சு கலக்கப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உடனடியாக கூறினார்கள், முழு யூத சமுதாயத்தையும் எனக்கு முன்னால் கொண்டு வாருங்கள். முழு யூத சமுதாயமும் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் கொண்டு வரப்பட்டாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, 3 கேள்விகள் கேட்பேன், இந்த 3 கேள்விகளுக்கு பதில் நீங்கள் கொடுக்க வேண்டும். என்னது? முதலாவது கேட்டாங்க, மன் ஜத்துக்கும், உங்களோட பாட்டனார் யார்? அவர்கள் தவறான பதிலை கூறினார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களோட பாட்டனார் இவர் தானே.
உங்களுக்கு எவ்வாறு தெரியும்? இரண்டாவது கேட்டாங்க, நரகவாசிகள் என்றால் யார்? யூதர்கள் பதில் கூறினார்கள், நரகவாசிகள் என்றால் முதலாவது அந்த இடத்திற்கு யூதர்கள் செல்வார்கள், அடுத்ததாக அதற்கு பாரமாக முஸ்லிம்கள் போடப்படுவார்கள். சொன்னாங்க வாயை நீங்க பாதுகாத்துக்கோங்க. மூன்றாவது கேட்டாங்க, எனக்கு நஞ்சூட்டியது யார்? எனக்கு நஞ்சூட்டியது யார்? கனிமார்களே, எப்பொழுதும் யூதர்கள் தான். அவர்கள் தெளிவாக பதில் கூறினார்கள். அதனை அவர்கள் ஹைட் பண்ணி கூறினார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களை நபியா என்று சோதிப்பதற்காக வேண்டித்தான் நாம் இந்த மாமிசத்தை கொடுத்தோம், நாம் சோதித்து விட்டோம், நாம் தான் இந்த மாமிசத்தை உங்களுக்கு தந்தோம். சொன்னாங்க போங்க. அன்புக்குரியவர்களே, ரசூலுல்லாஹுடைய சக்கராத்துடைய டைம்ல ஆயிஷா ரலியல்லாஹு மடியில் அமர்ந்து இருக்கிறாங்க நபியவங்க. ரசூலுல்லாஹுடைய சத்தம் அதிகரிச்சது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆயிஷா, என்ன யா ரசூலல்லாஹ், ஆயிஷா உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? ஹாதா அவானும் கது உஜிதத் கன்கிதா அபுஹுரி, அந்த யூத பெண்மணி எனக்கு ஆட்டு மாமிசத்தை கொடுத்தால் நஞ்சூட்டப்பட்டிருந்தது. அந்த நஞ்சுடைய பிரதிபலிப்பு என்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய நரம்புகளை துண்டு துண்டாக மாற்றிக் கொண்டிருக்கிறது ஆயிஷான்னு சொன்னாங்க நபியவங்க. ரசூலுல்லாஹுடைய சக்கராத்தில் அந்த நஞ்சு பிரதிபலித்தது. மகளே, அன்பு நபியவர்களுக்கு சூனியம் செய்தவன் லபீத் பின் ஆஸம் யூதன். ரசூலுல்லாஹுடைய அந்த ஜனாஸா அடக்கப்பட்டு விட்டது. ரசூலுல்லாஹுடைய ஜனாஸாவை எடுப்பதற்காக முயற்சி செய்தார்கள் யூதர்கள். அல்லாஹ் அக்பர். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்தார்கள். கொலை செய்தவன் மஜூசி. ஆனால் அந்த கொலையை புஷ் பண்ணினவர்கள் 3 யூதர்கள். உஸ்மானிய ஆட்சி விடுவதற்குரிய அடிப்படையான காரணங்கள் யூதர்கள். அடிமார்களே, உலகத்தில் காதியானி என்ற அந்த பிரிவை உருவாக்கியவர்கள் யூதர்கள். அல்லாஹ் அக்பர். பேசிக்கொண்டே போகலாம் கண்ணியமார்களே. நாங்க ஒரு விடயத்தை கல்வில புரிஞ்சு கொள்ளணும். நாங்க முஸ்லிம்களாக இருக்கிறோம். இன்றைக்கு நாங்க எங்களோட சோசியல் மீடியாஸ பார்த்து எத்தனையோ விடயங்களை ரசிச்சு கொண்டிருக்கிறோம். நாங்க பேசுறத இது சரி காண்றோம். ஆனா எங்களோட வாழ்க்கையில யூதர்களுடைய கலாச்சாரங்கள் பிரதிபலித்திருக்குது. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு எங்களோட முஸ்லிம் சமுதாயத்தை அவதானிக்கணும். 1945 வருஷம் வரைக்கும் வேர்ல்ட் மேப்ல அந்த யூதர்களுக்கு ஒரு நாடு கிடையாது. யூதர்களுக்கு ஒரு நாடு கிடையாது. 19வது நூற்றாண்டு சுவிட்சர்லாந்துல ஒரு மாநாடு நடைபெறுகிறது. அந்த மாநாட்டில் தான் யூதர்கள் தீர்மானம் செய்கிறார்கள், எங்களுக்கு ஒரு நாடு வேணும். அந்த நாட்டினுடைய கேபிட்டலாக பலஸ்தீனை நாம் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். பலஸ்தீனை சுற்றி வளைத்திருக்கக்கூடிய ஜோர்டானாக இருக்கலாம், சிரியாவாக இருக்கலாம், ஈஜிப்தில் ஒரு பகுதியாக இருக்கலாம், மக்கா மதீனாவாக இருக்கலாம், எல்லாம் நம்முடைய கண்ட்ரோல் வரணும். இன்றைக்கு இஸ்ரேல் என்ற ஒரு தனி நாடு உருவாக்கப்பட்டிருக்குது. அன்புக்குரியவர்களே, இது ஹுத்பாவுடைய கடைசி பாதி என்ன தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வாதா தந்திருக்கிறான். ஒவ்வொரு முஸ்லிம் கல்வில எடுக்கணும். அந்த வாதா லேசிப்பட்ட வாதா கிடையாது கண்ணியமானே. இது அல்லாஹ்வுடைய ப்ராமிஸ். அல்லாஹ் கூறுகிறான், வதுரிபத் அலைஹிமுல் தில்லத்து வல் மஸ்கனா, வதுரிபத் அலைஹிமுல் தில்லத்து வல் மஸ்கனா. இந்த வசனத்துடைய தஃசீரை உலமாக்களிடம் கேளுங்கள். இரண்டாவது, லயபு அஸன்ன அலைஹிம் இலா யௌமில் கியாமத்தி மயஸூமுஹும் சூஉல் அதாப். இந்த 2 வசனத்தை எடுத்து தனியாக உலமாக்களுக்கு கிட்ட போய் இதை தஃசீர் செய்யுங்க என்று சொன்னா, அன்புக்குரியவர்களே, இந்த உலகம் முடியும் வரைக்கும் அல்லாஹ் யூதர்களுக்கு இழிவை கொடுத்து கொண்டே இருப்பான். அது புக்து நசர் என்ற கிறிஸ்தவ மன்னன் இருந்து எங்களுடைய அண்மை காலம் ஹிட்லருடைய ஆட்சி வரைக்கும் யூதர்கள் அழிக்கப்பட்டார்கள், யூதர்கள் நசுக்கப்பட்டார்கள், யூதர்கள் சாம்பலாக்கப்பட்டார்கள். வரலாறு பார்க்கலாம். யூதர்களுக்கு தலை தூக்க முடியாது. கனிமார்களே, எங்களோட கல்வில இன்ஷா அல்லாஹ் கடைசி கட்டம் வரும் பொழுது உண்மையிலேயே தஜ்ஜாலுக்கு பின்னால 70,000 யூதர்கள் ஃபாலோ பண்ணுவாங்க. ஒவ்வொரு நாளும் தொழுகையில நாங்க 17 விடுத்தங்கள் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறோம். 5 நேரம் நாங்க தொழுகிறோம். கனிமார்களே, அந்த 17 விடுத்தம் சூரத்துல் ஃபாத்திஹாவுல கைரில் மக்தூபி அலைஹிம் என்பது யாரை குறிக்கிறது? யூத சமுதாயத்தை குறிக்கிறது. சூரத்துல் ஃபாத்திஹா ஓதாத தொழுகை கிடையாது. யூதர்களை ஞாபகப்படுத்துறோம். ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி சக்கராத்துடைய டைம், யூதர்களுக்கு சாவு உண்டாகட்டும். இன்றைக்கு நாங்கள் யூத கலாச்சாரத்தை பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். மகளே, அது மொபைல் போனாக இருக்கலாம், தலை முடியாக இருக்கலாம், டிரெஸ் கோடாக இருக்கலாம். இன்றைக்கு நசரானியத்தும் யஹூதியத்தும் பிரதிபலித்து போயிருக்கிறது. எனவே நான் இந்த விடயத்தை சுருக்கமான நேரத்துக்குள்ள முடிச்சு கொள்ளணும். உண்மையிலே
இது ஒரு நீண்ட ஒரு தலைப்பாக இருக்கிறதுனால ஷோர்ட்டாக நான் முன் வச்சிருக்கிறேன். நான் என்னுடைய கொத்துபாவுடைய சமரைஸ் என்னண்டா, நான் என்னோட வாழ்க்கையில இந்த விடயங்களை கேட்டோம் விட்டோம் என்று இல்லாம என்னோட வாழ்க்கையில யூத கலாச்சாரத்தை முழுமையாக நம் குழந்தைகள் நம் சமுதாயத்தை விட்டு பாதுகாக்கணும். எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நாம் பேசின விடயங்களை அமல் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கபூல் செய்வானா. அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். அல்லாஹ் பாவம் செய்த கரங்களை எதிர்க்கிறோம் நாயனே. அல்லாஹ் மோசமானவர்கள் யா அல்லாஹ். அல்லாஹ் அநியாயக்காரர்கள் யா அல்லாஹ். அல்லாஹ் கல்புகள் கருத்து போய் இருக்கிறது யா அல்லாஹ். என்னோட பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். அல்லாஹ் மோசமான கலாச்சாரங்கள் நம்ம கல்வில பிரதிபலித்திருக்கிறது யா அல்லாஹ். யா அல்லாஹ் முஸ்லிம் சமுதாயத்தை பாதுகாத்து யா அல்லாஹ். யா அல்லாஹ் முஸ்லிம் குழந்தைகளை பாதுகாத்துற நாயனே. அல்லாஹ் முஸ்லிம் பெண்களை பாதுகாத்துற யா அல்லாஹ். அது நல்ல மௌத்தங்களுக்கு தாயா அல்லாஹ். மஸ்ஜித்ல வச்சவங்களுக்கு மௌத்த தாயா அல்லாஹ். குர்ஆன் ஓதி கொண்டிருக்கும் பொழுது எங்களுக்கு மௌத்த தாயா அல்லாஹ். மதீனா மண்ணில் வச்சவங்களுக்கு மௌத்த தாயா அல்லாஹ். கெட்ட மண் என்று பேரங்களுக்கு கொடுத்துறாதே அல்லாஹ். தொழுகை இல்லாதவன் என்ற பேரங்களுக்கு கொடுத்துறாதே அல்லாஹ். ஜினா செய்யக்கூடிய என்ற பேரங்களுக்கு கொடுத்துறாதே அல்லாஹ். ஒட்டை வியாபாரம் செய்யக்கூடிய என்ற பேரங்களுக்கு தந்துறாதே அல்லாஹ். நல்ல மௌத்தங்களுக்கு தந்திர நாயனே. நல்ல மௌத்தங்களுக்கு தந்திர யா அல்லாஹ். அடுத்தவர்களை பார்த்து புகழக்கூடிய அளவுக்கு எங்களை மௌத்த தாயா அல்லாஹ். இறுதி முடிவு சிறப்பாக ஆக்கி தந்திரியா அல்லாஹ். கலிமாவோட வர்ணிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்திருந்தாங்க. பெண்கள் பெண்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திரியா அல்லாஹ். எதிர்கால ஜெனரேஷனை பாதுகாத்துறானே. மதரசாக்களை பாதுகாத்துறியா அல்லாஹ். பாடசாலைகளை பாதுகாத்துறானே. முஸ்லிம் மஸ்ஜித்களை பாதுகாத்துறானே. இது துஆவை ஏற்றுக்கொள்ளானே. வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் والصلاة والسلام على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه أجمعين. أما بعد فأوصيكم أولا بتقوى الله. فيا أيها الناس وحدوا الله فإن التوحيد رأس الطاعات واتقوا الله فإن التقوى ملاك الحسنات وعليكم بالسنة فإن السنة تهدي لطاعة ومن أطاع الله ورسوله فقد رشد واهتدى وإياكم والبدعة فإن البدعة تهدي المعصية ومن يعص الله ورسوله فقد ضل وغوى وعليكم بالصدق فإن الصدق يهلك وعليكم بالإحسان فإن الله يحب المحسنين ولا تقنطوا من رحمة الله فإنه أرحم الراحمين ولا تحبوا الدنيا فتكونوا من الخاسرين ألا وإن نفس تزكها فاتقوا واجبوا وتوكلوا عليه فإن الله يحب المتوكلين فدعوه بمجيب الداعين واستغفروا للمؤمنين وبني وأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقال ربكم ادعوني لكم إن الذين يستكبرون داخلين بارك الله لكم في القرآن العظيم ونفعنا وإياكم بالله الذكر الحكيم أستغفر الله لكم ولسائر المسلمين فاستغفروا إنه هو الغفور الرحيم. اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد. الحمد لله والصلاة والسلام على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه أجمعين. أما بعد فأوصيكم أولا بتقوى الله فإن استقى الحديث كتاب الله وأوثق العرى كلمة التقوى وخير ملة إبراهيم عليه الصلاة والسلام وخير سنة محمد صلى الله عليه وسلم. قال رسول الله صلى الله عليه وسلم أرحم أمتي بأمة أبي بكر وأشدهم في أمر الله عمر وأحياهم عثمان وأقضاهم علي وسيدا شبابها الجنة الحسن والحسين وسيدا الجنة فاطمة وسيد الشهداء حمزة رضي الله أجمعين. اللهم اغفر لمغفرة لا تغادر ذنبه. الله في أصحابي لا تتخذ بغض الله من أحب حبي أحبهم ومن أبغض بغضهم وخير القرون قرني ثم لذنهم والسلطان ضل الله في الأرض من أكرمه الله ومن أهانه الله. اللهم اغفر المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. اللهم اغفر المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. اللهم اغفر لنا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. اللهم صل محمد صلى الله عليه وسلم وجعلنا منهم واخذ محمد صلى الله عليه وسلم ولا تجعلنا منهم. عباد الله ورحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم ودعوا سبلكم ولذكر الله تعالى أعلى وأولى وأعز وجل وأتم وأهم وأكبر. أقيموا للصلاة. اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد. الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة حي على الفلاح قد قامت الصلاة قد قامت الصلاة. الله أكبر.